பேசிட்டு இருந்தால் ஃபுல் கதையை சொல்லிடுவேன். ஜனங்க எப்படி படம் பார்ப்பாங்க. அதான் ஒரு குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கார். அந்த விசுவாசம் உள்ளே பூந்து ஒரு விஷயத்தை பண்ணுது. அதுதான் படத்தோட கதை. அதான் படத்தோட கதை வந்து ஆமாம், மண் பெண் பொன். ஆமாம். அப்போ இந்த படம் வின். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. படம் சூப்பர் படம் சார். பிளாக் பஸ்டர் படம். ஒரு 4 சீன் இருக்குது. அந்த 4 சீனுக்காகவே படம் வந்து பிளாக் பஸ்டர்னு சொல்லிடலாம். எப்போவுமே ஒரு படத்தில் ஒரு 4 சீன் 5 சீன் இருந்தாலே போதும். ஆனால் இது அந்த 4 சீனை தாண்டி நிறைய சீன்ஸ் இருக்குது, டீட்டெயிலிங் இருக்குது, எல்லாமே எமோஷன்ஸ் இருக்குது, ஆக்ஷன் செம்மையாக இருக்குது. சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் செம்ம. அவர் தான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க சார். அவர் ஆக்சுவலாக ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு கேரக்டர்னா ஸோ அவர் வந்து ரொம்ப நான் நினச்சேன் ஆக்சுவலாக வந்து இவங்க இப்படி தான் இருப்பான். நம்ம கெஸ் பண்ணவே முடியாது யார் வில்லனு அப்படின்ற மாதிரி பண்ணவே முடியாது. எல்லாருமே ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்காக இதுவாவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. படத்தில் வந்து ரொம்ப யார் என்ன பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி, எந்த கேரக்டர் என்ன பண்ணோம் அதெல்லாம் தெரியாமலே லாஸ்ட் வரை கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப கிரிப்பிங்காக இருந்துச்சு படம். வந்து லேகுன்னு சொல்லவே முடியாது. லேகுனா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி படம் எதுவுமே செம்மையாக இருந்துச்சுல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக ஒரு ட்விஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு டீடைலிங்கு, செகண்ட் ஹாஃப் ஒரு ரிவெஞ்ச் மோடில் போகும், செம்மையாக இருந்துச்சு. அவர் வந்து அதுதான் அவர் கொஞ்சம் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் அவருக்கு அந்த இது ஸ்லாங்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவர் பெருசாக ஆகலை. எனக்கு இம்ப்ரெஸ் ஆனது பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக சூரியும் சசிகுமாரும் மட்டும்தான். ஓகே, இந்த படம் டீசர் விடும்போதே ஒரு நாய் ஓடும், இந்த பக்கம் சூரிய ஓடுவார், நாய் போய் ஏதாவது கப்பிட்டு வரும், சூரிய போய் பிடிச்சிட்டு வருவார். எப்படி அவரை ட்ரீட் பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த நீங்கள் டீசரில் பார்த்தீங்கல்ல அதே கேரக்டர் தான் சூரிய வந்து ஒரு நாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து லாஸ்ட்டில் ஒன்று சொல்லுவார், நாயாக தான் இருந்தேன் என்னை மனுஷனாக மாற்றிட்டியே அப்படின்னு ஒரு டைலாக் வரும் லாஸ்ட்டில். அதுதான் அந்த சீனுக்கு விசிலு செலிப்ரேஷன் செம்மையாக இருக்குது. அவரே வந்தார், எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க, செம்மையாக இருக்குது. அவரு நம்ம ஸ்டோரி சொல்லவும் முடியும். அவர் எல்லா படத்துலையும் அவரை இதுவரையும் பார்த்துட்ருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி எங்கேயுமே அவர் ஒரு பீக்குங்க. அவர் ஐகான் மாதிரி அவர் வெற்றிமாறன்றது. அவர் தான் எனக்கு தெரிஞ்சார். ஆக்சுவலாக நான் வெற்றிமாறன் ஃபேனு. ஆக்சுவலாக படம் அவரோட டீட்டெயிலிங்கு எங்கேயுமே அதான் நானும் பார்க்குறேன். அவர் ஏதாச்சும் ஒரு படத்தில் கொஞ்சமாச்சும் ஒரு மீட்ரு குறையுமான்னு அவர் குறையவே மாட்டேதுங்க. அவர் இன்னும் எக்கச்சக்க கதை வச்சுருப்பார் போல். ஆமாம், இது வந்து பிஜிஎம் சொல்லி ஆகணும். யுவன் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு தியேட்டர் மெட்டீரியலுங்க இந்த படம். ஒரு நல்ல அட்மாஸ் தியேட்டரில் இந்த மாதிரி ஒரு தியேட்டரில் பார்த்தீங்கன்னா படம் எல்லாமே செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் அட்மாஸ் தியேட்டரில் பாருங்கள், படத்தை செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் ஃபீல் ஆகும். ஆக்ஷன் தாங்க செம்மையாக செட் ஆகுது இவருக்கு. இப்போ நான் கூட ஆக்சுவலாக ஏதாச்சும் ரொம்ப நேச்சுரலாக ஒருத்தன் வந்து ஒரு நார்மல் மனுஷன் அடிக்கிறான்னா இன்னொருத்தனை அது எப்படி இருக்குமோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம். அது வந்து அதுவே மாசாக எலிவேட் பண்ணால் எப்படி இருக்கும். நம்ம பொல்லாதவன் நிறைய ஆக்ஷன் பார்த்துருப்போம், அந்த மாதிரியே ஒரு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது எப்படின்னா வெற்றிமாறனோட கதையை டேரக்டர் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு கமர்ஷியல் டேரக்டர். அவர் வந்து நல்லா இது மாதிரி எடுக்கிறவர். ஆனால் அவர் கதையை எங்கேயுமே பெருசாக இல்லாமல் அவர் எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கோமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு டேரக்டர் துரை செந்தில்குமார். நல்லா இருக்குது. வைலன்ஸ் இருக்குதா சார்? ஆனால் ரொம்பலாம் இல்லை சார். ஆக்சுவலாக ஒரு 2-3 சீனு, அது கூட எமோஷன்ஸ் ரொம்ப கண் கலங்க வச்சிடறாங்க படத்தில். படம் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. எங்கே சொல்ல முடியல, ரெண்டுமே. ஃபஸ்ட் ஹாஃபு செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்டோரி டீட்டெயிலிங் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃப் ரிவெஞ்ச் மோடாக மாறும். ஆனால் அந்த ரிவெஞ்ச் மோடாக மாறும்போது கூட சரி, நான் கூட நினச்சேன் படம் வந்து ஒரு நார்மலாக தான் போகுது அப்படின்னு. ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. எனக்கு விடுதலையை விட விடுதலை வந்து 2 பார்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ 2வது பார்ட்டில் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதை தாண்டி இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. விடுதலையில் கொஞ்சம் சட்டிலாக பண்ணியிருப்பார் அவர். இதில் எல்லாமே எல்லா எமோஷன்ஸும் சூப்பராக பண்ணுறாரு. காமெடி கூட பண்ணியிருக்காரு படத்தில்.
படம் செம்மையாக இருக்குது. தமிழில் மாஸ் ஹீரோஸ் இருக்காங்க, கிளாஸ் ஹீரோஸ் இருக்காங்க, சந்தானம் மாதிரி காமெடி ஹீரோஸ் இருக்காங்க. பட் கதையின் நாயகன் அப்படின்னு தமிழில் யாருமே கிடையாது இது வரைக்கும். பட் அந்த ரோல், அந்த டைட்டில் இவர் எடுத்திருக்காரு. இதே மாதிரி கதையை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணார் அப்படின்னா தமிழில் ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோ ஆகிடுவார். அதுலேயே வந்து நமக்கு விடுதலையிலேயே அவரோட காமெடி பண்ணதெல்லாம் மறந்து போச்சு. புது ஹீரோ பார்க்குற மாதிரி தான் பார்த்தோம். அந்த புது ஹீரோ ஒரு கமர்ஷியல் படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் தேவையில்லாத மாஸ் சீன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு நம்மள ஒருத்தர் திரையில் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ரொம்ப ரியலாக இருக்குது. அவருக்கு ரொமான்ஸும் டான்ஸும் தான் வரல, அதை அவர் ட்ரை பண்ணல. தனக்கு என்ன வருங்கிறத உணர்ந்திருக்காரு. ஆக்ஷன் அவருக்கு ரொம்பவே நல்லா வருது. அதை செம்மையாக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கதை தான் அவரோடதுன்னு நினைக்கிறேன். இப்போ கதை சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு நார்மல் கதை தான், நண்பர்கள் நடுவில் நடக்கிற துரோகம், அதுதான் கதை. ஆனால் ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்குது. அது மேக்கிங்குமே நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து ஒரு கிளைமேக்ஸோட சினிமாட்டோகிராஃபி அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது அவர் எப்படி அதை ஒத்துக்கிட்டாருன்றது தெரியல. ஏன்னா சூரி ஹீரோவை பண்ணி இவர் கொஞ்சம் நிறையா இடங்களில் வந்து இவர் ஓவர்டேக் பண்ணிடுறாரு பெர்ஃபார்மன்ஸில். அவரையும் அறியாமையே ஓவர்டேக் பண்ணிடுறாரு. ஆனால் படம் ஃபுல்லாக பார்க்கும்போது, படம் முடிஞ்சு வெளில வரும்போது சூரி தான் நமக்கு ஞாபகம் இருக்கார். ஏன்னா எமோஷனில், ஆக்ஷனில் ரெண்டுத்துலேயுமே வந்து அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் இவர் தான் பண்ணியிருக்காரு. சமுத்திரகனி அவருக்கு வர்ற சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸோ பெரிய கேரக்டரோ கிடையாது. சசிகுமார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹீரோயின் ஸ்மிதா அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை. சாங்ஸ் இவனோட சாங்ஸ் மாதிரியே இல்லை. ஆனால் பிஜிஎம்மில் செம்மையாக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தார். ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் நிறையா இருக்குது படத்தில். அது ஓகேனா ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பார்க்கலாம்.